ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இன்னைக்கு தமிழ்நாட்டு கல்வி முறையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கு. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்த தமிழக அரசு நமது மாநிலத்தின் தேவைகள் மற்றும் மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்துல கொண்டு ஒரு புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கியுள்ளது. இந்த புதிய கொள்கை வெறும் மாற்றங்களை மட்டும் கொண்டு வரல, மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து அவர்களின் முழு திறனையும் வெளிக்கொண்டு வர ஒரு புதிய அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பொது தேர்வுகள், மதிப்பீடு முறைகள் மற்றும் பள்ளிகளின் தரம் என பல முக்கியமான அம்சங்கள்ல புது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு புது கல்விக் கொள்கை வந்திருக்கு. இது வெறும் புதுசு மட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப முக்கியமானதும் கூட. மத்திய அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கைய நம்ம மாநில அரசு ஏத்துக்கல. அதுக்கு பதிலா நம்மளோட தேவைகளுக்கும் நம்ம மாணவர்களோட வளர்ச்சிக்கும் ஏத்த மாதிரி ஒரு கொள்கைய உருவாக்கி இருக்காங்க. சரி, அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இனிமே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இனிமேல் கிடையாது. 12ஆம் வகுப்பை ஒரு ஆயத்த ஆண்டா பாக்குறாங்க. அதாவது இந்த ஒரு வருஷத்தை மாணவர்கள் அவங்களோட திறனை வளர்க்கறதுக்கும் 12ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லா தயாராகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்ததா, தேர்வு அப்படின்னா வெறும் மனப்பாடம் பண்ணி எழுதுறது மட்டும் இல்ல, மாணவர்களோட புரிதல், புதுசா யோசிக்கிற திறமை, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மதிப்பிட போறாங்க. இதுக்காக வாய்மொழி தேர்வுகள், ப்ராஜெக்ட் வேலைகள், குழு வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல முறைகளை கொண்டு வர இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு தேர்வு பயம் இல்லாம சந்தோஷமா படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாற்றத்தோட முக்கிய நோக்கம். மேலும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல்பாஸ்ங்கிற திட்டம் தொடர்ந்து அமல்ல இருக்கும். கூடவே அரசு பள்ளிகளை இன்னும் சிறப்பா மாத்துறதுக்காக வெற்றி பள்ளிகள்ங்கிற ஒரு புது திட்டமும் சீக்கிரம் தொடங்கப்படும். மேலும் இந்த புது கல்விக் கொள்கையை இந்த வருஷத்துல இருந்தே அமலுக்கு கொண்டு வர போறாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே நம்ம மாணவர்களோட திறமையை முழுசா வெளிக்கொண்டு வரவும், அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவும். இந்த கொள்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரை மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.